என்ன மாமண்டி? ஐயோ அத்தா, நம்ம கொக்குளத்து மாமா மகன் சின்ன மாமா வந்திருக்கு. யாரப்பா? யாரு அது? வெள்ளையும் சொல்லியுமா? நான் தான் கொக்குளத்து மாயண்டி மாவன் சின்ன. பட்டணத்துக்கு படிக்க போயிருந்தல, உன் பேரன் தான். உங்க அப்பன் கழிச்சதான் இன்னும் தைக்க முடியல. இப்ப மயம் வந்துட்டா நல்லா போட்டு கிளிக்க. ராசா பாப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. உனக்காவது அத்தைய பாக்கணும்னு நினைப்பு வந்துச்சே. அடியே பேச்சு, மாமனுக்கு பாலை கொண்டு வா. ஊர்ல அண்ணன் ஆத்தாலாம் எப்படி இருக்காங்க? இந்த பாவி பையன் வீட்டுல வாக்கப்பட்டு பிறந்த வீட்டை கண்ணால கூட பார்க்க முடியல. இனிமேல சரியா போயிட்டு கவலைப்படாதீங்க. என்னங்க சின்ன வந்திருக்கு. என்னடி இது? மாமனுக்கு பால். வராத. இந்தப்பா, நீ படிச்சவன், உங்க குடும்பத்துக்கு நமக்கு ஆகாதுன்னு தெரியும்ல. அத்தை கொத்தன்னு சொல்லி இந்த பக்கம் வந்த அப்ப பேச்சுன்னு வீட்டுக்கு வந்த பிள்ளை இந்த விரட்டுறியாத்தா? பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்காத. கணக்கு பிள்ளை, காட்டு கணக்க நீ பாரு, வீட்டு கணக்க நான் பாத்துக்கிறேன். மாப்பிளே, பேச்சு என்ன சொல்லுது தெரியுதா? தெரியல. இது தெரியாம காதலு, டைனமா வச்ச சைக்கிள், அதுக்கு 2 வீலு. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கோவில்ல நீயும் நானும் சந்திப்போம் சொல்லுதாப்பா. நீயும் நானும் சந்திச்சு அரசே, நீங்க 2 பேரும் சந்திக்கணும் சொன்னா ஏன்டா ஏன் உயிரை போட்டு வாங்குறீங்க? நடத்து நீங்க. என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. ஏது தினம் உன் கூட வர வேண்டி இருக்கும் போல் இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் வர சொல்லுச்சுல, அதுக்கு அப்புறம் சும்மா இருக்க. ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கப்படாம சொல்லுங்கண்ணே. அட ஏன்டா கவிஞான வச்சு போட்டு ரொம்ப கிட்டுருக்கா? ஆமாண்டி, கல்லு போடுறது நல்ல பழக்கம், கட்டி பிடிக்கிறது கெட்ட பழக்கமா? உங்க மானத்துக்காரங்களுக்கு கல்லு போடுறது நல்ல பழக்கம்னா, கொக்குளத்தானுக்கு கட்டி பிடிக்கிறது நல்ல பழக்கம் தாண்டி. கட்டி பிடிப்ப சும்மா. அதெல்லாம் கிடக்கட்டும், உனக்கு டைம் வேல்யூ தெரியுமா? பொம்பளைங்கன்னா பங்க்சுவாலிட்டி வேணும்டி. பொம்பளைங்களுக்கு பஞ்சு முட்டாயா? எனக்கு எதுக்கு அது? பஞ்சு முட்டாய் இல்லடி, பங்க்சுவாலிட்டி. அது என்ன ரொட்டியோ? அதாவது சொன்னா சொன்ன நேரத்துக்கு வர்ற பழக்கம், அதான் பங்க்சுவாலிட்டி. ஏபிசிடி கூட தெரியாத உன்னை கட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறணும்? ஏபிசிடி எல்லாம் எனக்கு தெரியும். 6ஆம் வரைக்கும் படிச்சிருக்கேன்ல. ஏபிசிடி அப்பந்தாடி வந்தா வாடி வராட்டி போடி முத்துக்கருப்ப சொல்லி கொடுத்திருக்கான். யார் அந்த முத்துக்கருப்ப? ஐயோ மாமா, நம்ம கொண்டியில மாடடிக்கிற கிழவ முத்துக்கருப்பேன். அதான பார்த்தேன். யாரும் அவன் சின்ன கருப்ப மாதிரி முத்து கருப்பம் ஒருத்தன் வந்துட்டானு பயந்துட்டேன். நீயும் படிச்ச புத்தியும் ரொம்ப தான் கெட்டு போயிட்ட. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நம்ம வந்த வேலையை கவனிப்போமா? இந்த விளையாட்டுலாம் வேணா, நான் சொல்றது கவனமா கேளு. கைய இப்படி வச்சல, நான் கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். நீ விரல்ல விரல் படாம பதில் சொல்லணும். விரல்ல
விரல் படாம. இது என்னங்கடி விளையாட்டு? அழுகுனியாட்டம். விரலுக்குள்ள விரல் விட்டு விளையாண்டா அது விளையாட்டு. ஐயோ வை மாமா கைய. அப்படி சொல்லுடி அத்தை மவள. இங்க இப்ப நான் கேள்வி கேக்குறேன், நீ பதில் சொல்லு. உன் பேர் என்ன? சின்ன. எந்த ஊரு? கொக்குளம். இப்ப இங்க என்ன சொல்லியா வந்திருக்க? என் அத்தை மவள பாக்க. எதுக்கு? எல்லாம் ஒரு இதுக்குதான். ஆசைய பாரு. சரி, வேத்தனாய முயல் வர்ண சீமை பேர் தெரியுமா? என்ன எடக்கு முடக்கா கேக்குற? புலி. நல்லா முலி. இது கூட பதில் தெரியல. பட்டணத்துல போய் என்ன படிச்சு கேச்ச? BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர். அது ஏதோ படிச்சுட்டு போ. சரி, படிச்சதுக்கு அப்புறம் என்னவா வர ஆசை? IAS முடிச்சிட்டு கலெக்டர் ஆகி இந்த சீமையே ஆளணும்னு ஆசை. கிறுக்கு, ஒரு பொட்டச்சி சொன்னான்னு மொட்டை பாறையில உட்காந்து இப்படி கேனத்தனமா விரல்குள்ள விரல் விட்டுட்டு இருக்கியே, நீ என்ன கலெக்டர் ஆகுறது? கண்டக்டர் கூட ஆக மாட்டேன். அடி பொட்ட கழுத. அப்படியே அசையதானே? என்ன வலிக்குதா? ஆமாயா, முள்ளு குத்துனா பின்ன இனிக்குமா? எந்த பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்தாங்க? இது கூட தெரியல. நீ கம்பவுண்டர் கூட லாய்க்கு இல்ல. சரி, எடுத்து விடு. எடுக்கிறேன்டி, எடுக்கிறேன். ஆமா, உனக்கு இவ்வளவு முள்ளு குத்தி கொஞ்சம் கூட திமிர அடங்கல பாத்தியா? இந்த மானூத்துக்காரிங்களுக்கே மப்புதான். முள்ளுடி, எடுக்கவா வேணாமா? இந்த குத்துக்கு வேறொருத்தியாருன்னா சுருண்டிருப்பா. இன்னும் எங்க குத்தி இருக்கோ, என்ன எடுக்கணுமோ தெரியறது மட்டும் நீ எடு. அங்கங்க இருக்கதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பயப்படாத, எல்லாத்தையும் நானே எடுத்துறேன். என்ன அங்கேயும் முள்ளு? பாரு, விரல் படாம எடுக்கணும். விரல் படாம? கண்ணு மூடு, விரல் படாம எடுத்துறேன். நான் கண்ண மூடிட்டா நீ ஏதாவது கோக்கமாக்கு பண்ணிடுவியே. கொக்குளத்துக்காரன் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவான். படிச்சவன் சொல்றேன் சத்தியம். கண்ணு மூடு, விரல் படாம எடுக்கிறேன். சரி, நம்புறேன். ஒரு மணி நேரமா ஆளை காணாம உங்க ஆத்த அலறி கிடந்துச்சு. எங்க போயிட்டு வர்ற? என்னம்மா, முழியும் சரியில்லை, நெளியும் சரியில்லை. அது தெற்கு தெருல சின்ன தாய் வீட்டுல உலக்க வாங்க போனேன். உலக்க வாங்குறதுக்கு ஓடணும், ஒளியணும். அதுல நீ எது கேக்குற? ஆமா, இத போய் எதுக்கு நான் கேக்குறேன்? அதானே
எல்லாம் எனக்கு தெரியுமா. என்ன ஒண்ணு, ஊரு போய் கண்ணையும் வாயிலையும் விழாம பாத்துக்கமா. உங்க ஒப்பன் பெரிய கோவக்கார, அவனுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க கண்டம் கண்டமா வெட்டி போடுவான். என்னம்மா அப்படி பாக்குற நீயே? நான் காட்டி குத்துறேன்னு பாக்குறியா? உன் கிளவி போய் அத்தா என்ன 1000 தடவை அடிச்சு விரட்டிங்க. உங்க ஆத்தா தாமா அந்த அனாதைக்கு கஞ்சி ஊத்தி ஆதரிச்சிச்சு. அந்த நன்றி அந்த நாய் மறந்துருமா? என் தோல்ல கிடந்து வளர்ந்த பிள்ளடா நீ. விட்டுருவேன் நானு, போதாயே. மூக்குத்தி தொங்கலிலே முன்ன பச்சைக்கல்லு, அதுல ஒரு செம்புக்கல்லு. சில நேரத்துல நீ கூட ரொம்ப அழகா தாண்டி இருக்க. காணாத கண்டவனுக்கு கழுத கூட அழகாத்தே இருக்கும். கழுத பேச்சு சமைஞ்சு 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. காலா காலத்துக்கு சடங்கு செஞ்சு தண்ணி ஊத்தி கழுப்பு கழிச்சிட்டோன்னா பொட்டைய பெத்த கடன் தீரும்னு சொல்லுவாங்க. அது மனசுல ஒரு பெரிய குறையாவே கிடக்கு. பாப்போம் பாப்போம். அப்படியே தாய் மாமன் குடிசை போடுறதுக்கு என் அண்ணனுக்கு ஒரு ஆள் விட்டு சொன்னா கூட. அப்படி எத்தனை நீ எங்க சுத்தி எங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் சிரிச்சா மூஞ்சில வச்சு தேய்ச்சி பிடிங்கள. முதல்ல சடங்க வையும்ப, அப்புறம் எங்க அண்ணனை கூப்பிடும்ப. அவன் வந்து ஏதாவது வில்லங்க மட்டும் போ, கடைசியில் நான் கொலகாரன் மாறணும். மக்கள் இந்த அளவுக்கு தாண்டி சடங்கு வேணா ஒரு மயில் வேணான்னு தள்ளி போட்டது. போய் வேலையா பாரு. சிவனாண்டி நில்றா. சிவனாண்டி சொல்றத கேளு. ஒட்ட பிள்ளை பெத்தவன் நம்மதான் பொறுத்து போகணும். குளத்தோட கவச்சிட்டு போனா கும்பிட்டுட்டே சேதான். இந்த மாயாண்டி பேருக்கு பயந்து சடங்க தள்ளி வச்சிடாத, நம்மளுக்கு தான் அசிங்கம். நீ சடங்க வையே, தாய் மாமருக்கு நானும். என்ன விளையாடுறியா? என் மகனே, என் மக ஒத்து பிள்ளை சின்ன கருப்பு, அவன் வந்து குத்து கட்டினா மக ஒத்துக்கிற மாட்டாளப்பா. ஒண்ணுமில்ல மாப்பிள்ள, வர தை 24 நம்ம பேச்சுக்கு சடங்கு வச்சுக்கலான்னு இருக்கேன். அதான் உங்களை ஒரு வார்த்தை கலந்துகிட்டு. பாரு, ஏதாவது பணம் கிட்ட வேணுமா மாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள்ள. தாய் மாமன் ஸ்தானத்துல நீ இருந்து பேச்சுக்கு குடிசை கட்டினா போதும். அது எப்படி மாமா? தாய் மாமா ஒருத்த உசுரோட இருக்கும் போது நான் வந்து குச்சி போட்டா பங்காளி பையன் மாய் தாராள் செய்வான், வீணா விட்டு குத்து வரும். நமக்கு எதுக்கு மாமா ஊர் பையன் பொல்லாப்பு? அப்படி சொல்லாத மாப்பிள்ள. உன் மாமன் மானூத்து சிவனாண்டி, நான் போய் அந்த நாயை கெஞ்சணுமா? அந்த திருட்டு போய் காத்து கூட என் பொண்ணு மேல படக்கூடாது தங்கச்சி மாவன் ஒன்ன கூப்பிடுறான் மாப்பிள்ள. சரி, சடங்குல தாய் மாமன் உரிமையில அந்த மாயாண்டி தராள் பண்ணானா? அத பத்தி நீ கவலைப்படாத, அவன் வந்தானா நான் பாத்துக்கிறேன். இங்க நீ அப்படிதான் சொல்லுவ, அங்க கூட்டத்துல விட்டு கொடுத்துட்டு என் மானத்தை வாங்கி போட்டானா? மாப்பிள்ள, நீ என் தங்கச்சி மாவன், உன் மானத்தை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. அப்படி போடு மாமோய். உன் வார்த்தையில நம்பி நான் ஒண்ணு வர முடியாது. ஏன்னா நீ கூட்ட கும்பல கூப்பிட்டு வச்சு மூக்க இருக்கிற ஆளு. நீ பத்திரிக்கை அடி, அதுல தாய் மாமங்கிற இடத்துல தும்ப கொண்டு பெரிய இருப்ப மகன் சின்ன கருப்பா அழுத்தி போடு. அந்த உரிமையில நான் வந்து சேர்றேன். அதுக்கப்புறம் நடக்க பாத்துக்குவோம். நாடகம் இல்ல கௌதாரி, நாடகம் இல்ல. என்னை நம்பு. கிழவி குடும்பத்தில் நடந்த சில குத்து விட்டுனால வந்து பார்க்க முடியல. எனக்காக இத்தனை வருஷமா காத்துக்கின்ற ஒண்ணு நானு இனியும் தூக்குறேனா? எனக்கு இந்த உயிர் தேவையில்ல. ஒண்ணு தூக்கி வாழணும், இல்ல இதே ஏரியில வந்து சாகணும். என்ன தடுக்காத, என்ன தடுக்காத, என்ன தடுக்காத. சாகணுங்கிறியா? எப்போ நீ எனக்கா உசுர விடுறேன்னு சொன்னியோ அப்பவே உன் காதலோட ஆழத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேயா? அது என்ன ஆழம் இல்ல, இவனுக்கு வயசுதான் போச்ச தவிர வாலிபம் போகல. இப்ப தூக்குறேன், இதே இடத்துல உடைய தூக்குறேன். வேண்டாயா, உன்னொரு தடவை உன்னை தூக்க சொன்னா நீ அன்னைக்கு மாதிரி ஓடி போயிடுவேன். என் சாதி வழக்கத்தை மாத்தி சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆம்பளை நீ தூக்க வேணாம், பொம்பளை நானே தூக்கி கழிப்பு கழிச்சிடுறேன். ரொம்ப நல்லதா போச்சுதான். கௌதாரி, கௌதாரி, கௌதாரி.
ஆடி ஓடி சடங்கு வச்சிருக்க போல இருக்க. ரொம்ப நாள் தள்ளிட்டீங்க சிவனாண்டி. என்ன பண்றது, அதுக்கு நேரங்காலம் வரணும்ல. வர தை 24 மறந்துடாதீங்க. ஊர்ல தானே இருக்கீங்க. எங்க இருந்தாலும் வந்து விழுந்துருவோம்ல. என்ன பெரிய அக்கிரமமா இருக்கு இந்த சிவனாண்டி பே. என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? பெரிய அறுப்புனை சின்ன கருப்புனை தாய் மாமன் போட்டு பத்திரிக்கை அடிச்சுக்கான். நம்மளாம் படிக்காத முட்டாள் நினைச்சானா? இல்ல இந்த விஷயத்துக்கு நாமெல்லாம் நம்பி போனோம்னா மாயாண்டி நம்ம பங்காளி நம்மளை பத்தி என்னப்பா நினைப்பாரு? 8 ஊர் எச்ச கருத்துப்பாது. இதெல்லாம் ஆரம்பத்தில சொட்டு வைக்கணும்ப்பா. நமக்குள்ள 1000 தான் தகராறு இருந்தாலும் குத்த வச்சிருக்கிறது என் தங்கச்சி மகன். தாய் மாம முறைக்கு நான் கொடுக்கற புடவை கட்டிட்டு தான் உட்காரணும். முறையா முறை என்னடா பெரிய முறை? டேய், நான் கொண்டு வந்த புடவை அந்த சாமியா பார்த்து தாண்டி தாய் மாமன் சேலையை கொடுத்திருக்கு. கட்டிக்க. படிச்ச உள்ள கீத்துல ஒரு ஓட்டிய கண்டவன பூவா உன் மாமன் கண்டான்னு வச்சுக்க. கீத்துன்னு பார்க்க மாட்டான், கிடுக்குன்னு பார்க்க மாட்டான். தனித்தனியா பிரிச்சு மேஞ்சிருவான்ப்பா. வயசு புள்ள இருக்க வேண்டியதுதான். நடக்கிறது தன்னால நடக்கும். எல்லாம் நான் இருக்கேன். பாத்தியா, வெளியே கச்சேரி ஆரம்பிச்சுட்டாங்க. பாதி வழக்கங்க நாயி விடுங்கய்யா. இன்னைக்கு 2 ரவுண்ட் பாத்துறேன். டேய் டேய் தும்பகுண்டா, குடும்பத்தை 2 ஆக்குறது உங்களுக்கு வேலையா போச்சா? வக்காலி உனக்கு நீங்க விட போறது இல்லடா. டேய் நான் காடிக்கு பேசு. குச்சி கட்டது நானு. பத்திரிக்கை பாக்கல. அந்த தாய் மாமன் இடத்துல ஏன் பேர் கொட்டு? தாய் மாமன் பத்திரிக்கையில போட்டா நாய் பேர் எல்லாம் தாய் மாமன் ஆயிட முடியுமா? டேய், ஒரு தாய்க்கு பிறந்தவன் 10 பேரா இருந்தாலும் மூத்தவனுக்கு தாண்டா அந்த மரியாதை. கூட பிறந்தவனுக்கு அந்த மரியாதை இல்லைன்னு போது ஒண்ணு விட்ட பங்காளி வக்காலி உனக்கு அப்புறம் வந்துச்சு. உன் மச்சா பந்திரிட்டா ரோஸ் கட்டு போய் பாயசம் கட்டு வந்துட்டேன். இது ஒரு பெரிய மனுஷனையா? இந்த பாரு, நாயே பேய 4 ஜாதின்னு சொன்னேன். எங்க அப்பா பெரிய இருப்ப சும்மா இருக்க மாட்டேன். தும்ப உங்க 60 தான் பேச. சின்ன கருப்பு, எந்த ஊர் போற? மாயாண்டி சொல்றதே நியாயம். முறமாப்பிள்ள குத்துக்கல்லாட்டம் இருக்க முறையே இல்லாத ஒண்ணு விட்ட பங்காளி நீ எப்படி குச்சி காட்டலாம்? சடங்கு சம்பிரதாயத்துல விளையாடாதீங்கப்பா. முறை என்னடா முறை? இது என் மக சடங்கு. என் தங்கச்சி மகன் தான் குச்சி கட்டுவான். அது ஏன் இஷ்டம். அதுக்காக நீ யாரா? நான் கேட்காம வேற எவடா கேப்பா? இந்த மாதிரி பேச கொஞ்சம் நிதானமா பேசி. இதை நாங்க கேட்காம வேற எவையா கேட்பான்? அப்படி நினைச்சவன் உன் வீட்டுக்குள்ளே வச்சு விசேஷத்தை முடிச்சிட்டு இருக்கணும். அப்புறம் என்ன மைத்திக்கியா பத்திரிக்கை அடிச்சு 10 ஊரை கூட்டி விசேஷம் நடத்தின? இந்த மாதிரி இப்படி எல்லாம் பண்ணி இந்த உறவு முறை அழிச்சு கொள்ளாம மட்டும் நினைக்காத. எனக்கு எந்த உறவும் கிடையாதுயா. பஞ்சாயத்தை கூட்டி இந்த உறவை அத்து விட்டுறியா? அவ என் தங்கச்சி மகன். தாய் மாமன் என்ன தவிர வேற எவரையும் குச்சி கட்ட விட மாட்டேன். கட்டி பாரியா. என் மாமன் பார்த்து சும்மா இருப்பானா? ஏன் மாமா நீ சோத்துக்கிறியா விட திங்கிறியா? கட்டி போடுறா. ஏப்பா செவனாண்டி, மலைக்கு போனாலும் மாம் மச்சின் உறவு வேணும். மச்சினனுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த உறவு நீடிக்கும்ல. பஞ்சாயத்துக்குள்ள உரிமையில சொல்லப்பா, பங்காளிங்கிற உரிமைக்கு கொஞ்சம் விட்டு கொடு. பெருசு அடுத்த பஞ்சாயத்து வந்த பிறகு விசாரிச்சு வெட்டி விடாம வெட்டு குத்து சாருக்கு வழி சொல்றிய? பக்கம் மக்கா அப்படி போட அருவாள ஒப்பம் போட்ட போட்டுக்கு இப்பதான் பஞ்சாயத்து வரைக்கும் வந்திருக்காங்க. இப்ப ஓம் பங்கு கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னா 2 ஊருக்காரங்களும் வெடிக்கிட்டு சாவாங்கப்பா. ஏய் உச்சு ஒத்திட்டு போல வெட்டி. அட குலகார போய் மக்களா, உங்க நன்மைக்கு தான்டா சொல்றேன். இல்லன்னா உங்க அருவாளுக்கு வேலை எல்லாம் போயிரும்டா. ஏய் சின்ன கருப்பு, என்ன கேனதனமா பேசிக்கிட்டு இருக்க? சும்மா உட்காரப்பா. உட்காருங்கப்பா. பெரிய மனுஷனா இல்ல? இப்ப சொல்லுங்கப்பா, பெரிய மனுஷங்களா நல்ல விளக்கமா சொல்லுங்க. இல்லங்கடா அருவாளுக்கு பிறந்த வழிகளா? ஆமையா, தும்ப குண்டிலே பிறந்து இன்னும் ஜெயிலுக்கு போகாத ஒரே ஒரு பெரிய மனுஷன் வருதாயா? இவர்கிட்ட சொல்லுங்கயா. ஏன் போயிட்டு வந்தாச்சா? பிச்சு பிடிக்கும் பிச்சு. வெற்றி விடுறதுக்கு என்ன பழைய அண்ணா கயிறு நினைச்சியா? கூடவே வர நிழல் மாதிரி பிறந்த புறப்பாலை வர பாசக்கீரப்பா.
அப்படி ஒண்ணு லேஸ்ல வெட்டி விட முடியாது. யோ மந்தைக்கு வரவு வந்த பிறகு இனிமே என்ன மாமன் மச்சான் உறவு வேண்டி கிடக்கு. பஞ்சாயத்து வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போவீங்களா? வளவல்னு பேசிக்கிட்டு போதுமாப்பா. மாமச்சின் 2 பேரும் எங்க பேச்ச கேளுங்க. இந்த கிழக்கு சிம்ம பஞ்சாயத்துல நாங்க சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்படுறதா இருந்தா மச்சின்னு துண்டு முறி வைங்க. பஞ்சாயத்தை கொட்டு நீதான். இப்ப நீ என்ன சொல்ற? நான் என்னத்தையா சொல்றது? நடந்ததெல்லாம் இந்த கிழக்கு சீமை முச்சோடும் தெரியும். இவன் உறவே இனிமே எனக்கு ஆகாதுப்பா. என் மகன் மேல இவனுக்கு இருக்கிற தாய் மாமா உறவை இப்பயே அத்து விட்டுருங்க. இனிமே இந்த பயலுக என் மகன் மேல தாய் மாமா சுதந்திரம் கொண்டாடப்படாது. என் தங்கச்சி மகன் மேல இந்த தாய் மாமனுக்கு இருக்கிற உரிமை பிறந்த பொறப்புல வந்த சொந்தமாப்பா. அவ பிறந்த அன்னைக்கே என் மகனுக்கு தானே ஆண்டவனே எழுதிட்டா. அதை எந்த கொம்பனும் மாத்த முடியாது. தாய் மாமா முறைங்கிறது மாப்பிளைக்கு ரொம்ப கேவலமா கோவண துணி போல தெரியுது. அத்து விடுங்கன்னு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டாரு. அது அவ்வளவு லேஸ் இல்ல மாப்பிளை. உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்ல, பெரியவங்களுக்கும் தெரியாது இல்ல. இந்த நாட்டிலேயே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாய் மாமங்கிற உரிமையும் பெருமை இருக்கு. ஒரு காலத்துல இந்த மண்டை காக்கிறதுக்காக சண்டை போன நம்ம பையக ஒண்டாட்டி பிள்ளைய யாரை நம்பி விட்டுட்டு போனாங்க? அவன் அண்ணனை நம்பி விட்டுட்டு போகல, அவன் தம்பியை நம்பி விட்டுட்டு போகல, ஏன் பெத்த அப்பனை நம்பி கூட விட்டுட்டு போகல. அவன் பிறந்த வீட்டுல அவங்க அண்ணனை நம்பி விட்டுட்டு போனான். ஏன் சண்டைக்கு போன பையன் வராம செத்து போயிட்டான்னு வச்சுக்க, அவனுக்கு அப்பனாவும் அவன் பெத்த பிள்ளைக்கு தாய் மாமனாவும் இருந்து கடைசி வரைக்கும் கட்டி காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில தாயா. அதே தங்கச்சிக்கு ஒரு புள்ள பிறந்தா முதச்சேனையா சீனிப்பால் தொட்டு வச்சு பசிய போக்குறவன் தாயா இந்த தாய் மாமன். தாய் மாமன் சேர தொட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் பெத்த தாயே பால் குடுக்கிறான். அந்த பிள்ளைக்கு ஒரு காது குத்துனா தான் மடியில உட்கார வச்சு சீர் செஞ்சு அதுக்கு இருக்க இடம் கொடுக்கறவன் தான் தாய் மாமன். அதே புள்ள வளர்ந்து ஆளாகி நிக்கிறப்ப ஒதுங்கிறதுக்கு ஒரு ஓலை குடுத்த கட்டி கொடுத்து தாய் மாமன் நான் இருக்கிறேன் தைரியமாறன்னு சொல்றானே அவன் தாயா தாய் மாமன். அதே தங்கச்சிக்கு கூன் குருடு நொண்டின்னு ஒரு புள்ள பிறந்துட்டா இந்த ஊர்ல இருக்க ஒரு பையன் கட்டிக்க மாட்டான். அத ஒரு சுதந்திர பொண்ணா நினைச்சு தான் மகனுக்கு உரிமை எடுத்து கட்டி வச்சு காத்து தான் உயிரே குடுக்கிறவன் தாயா தாய் மாமன். இப்படி என் தங்கச்சி வீட்டுக்கு போனதுல இருந்து புள்ள பெத்ததுல இருந்து காது குத்துறதுல இருந்து இன்னைக்கு சமைஞ்சு குத்த வச்சிருக்கிற வரைக்கும் சீர் செஞ்சு செஞ்சு இத்து புத்தா போனவன் தாயா இந்த தாய் மாமன். என் புருஷன் விரும்பாண்டி என் பிள்ளைக்கு 7 தலைமுறைக்கு தேடி வச்சிருக்கேன். இவன் சீர் வரிசை கொடுத்தா நாங்க சோறாக்கி தின்றதா? போடா போ. என்ன சீர் செஞ்சமா? ஆடிக்கு செஞ்சு, தீபாவளிக்கு செஞ்சு, மறுபடி செஞ்சு, புள்ள பத்ததுக்கு செஞ்சு, சும்மா அத்தனை செஞ்சு நாங்க தவிச்சு போய் இறச்சு போயிருக்கோம். உன் மகளை வந்தவனுக்கு கூட்டி விட்டுட்டு நீ எல்லாம் ஒரு போட்டு ஆகாம சீமை இல்லாத புள்ள பெத்தவா ஊர் சிரிச்ச வச்ச கழுத கேவலப்பட்டு அசிங்கப்பட்ட கழுத. என் பிள்ளைய மொட்டை தொட்ட வச்சு புட்டியாடி. என் பிள்ளைய செல்லமா பெத்து வளர்த்து மகனுக்கு முந்துன்னு கட்டி கொடுத்து சீரழிஞ்சு புடுங்க பெத்து கஞ்சிக்கு புடுங்க பெத்து நீ இறக்கப்பட்டு புலப்பு கொடுக்குற அளவுக்கு இந்த சிவனாண்டி ஒண்ணு பிள்ளைய பத்து வைக்கல. என்ன பெருசா சீர் செஞ்சு கிழிச்சு விட்ட? நீ கொடுத்த பிச்சைக்கார சீர் சனத்தெல்லாம் இப்பயே தூக்கி எடுத்துட்டு போ. நான் கொடுத்த சீர்சனத்தை எல்லாம் அவ்வளவு லேசுல தூக்கி எறியறங்கிறியே. ஆனா என் தங்கச்சிய பழைய தங்கச்சியா கண்ணி கழியாத புள்ளையா உன்னால கொடுக்க முடியுமாயா? யோ யோ வாடிப்பட்டி பெருசு அங்க துப்பியா பக்கத்துல செம்பு வச்சிருக்கான் பாரு கருவாயன். மக்காளி வெள்ளாடு குலைய திங்கிற மாதிரி வெத்திலைய போட்டு எச்சிய புளிச்சு புளிச்சு துப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த விளங்காத பஞ்சாயத்துக்கு நான் வந்து உட்காந்துக்க மாதிரி என் புத்திய செருப்பு இருக்குல்ல மக்காளி முட்டிக்கிட்டாடி சாவு. இந்த பூமி சூரியனை 1000 தடவை சுத்தி வந்தாலும் அது பாதை மாறுறதில்ல. அதே மாதிரிதான் 1000 வருஷம் ஆனாலும் நாம பழக்க வழக்கம் சம்பிரதாயம் மாறுறதில்ல. யோ நீ 1000 சொல்லியா புள்ளைய பெத்தவனா அது ஏன் சொத்து. பொட்ட புள்ள தாய் வயித்துல இருக்கிற வரைக்கும் தாயா உங்க சொத்து. அது பிறந்து தொப்புள் கொடி அறுத்து தாயை விட்டு பிரிஞ்ச உடனே தாய் மாம சொத்து. அதை இல்லன்னு சொல்றதுக்கு பெத்தாப்ப உனக்கே உரிமை இல்ல. என் மகனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? புள்ளைய பெத்தவ என் கூட பிறந்த தங்கச்சி. அவளை தவிர உரிமையை பத்தி பேசுறதுக்கு யாருக்கு அருகதை இல்ல. அவன் வந்து சொல்லட்டும் அந்த புள்ள மேல எனக்கு உரிமை இல்லைன்னு. அவளையே சொல்ல வைக்க சொல்லு சொல்லிட்டா. என் தாய் மாமன் உரிமையை வெட்டிக்கிறேன். அண்ணே
உன் மகனுக்கு வாக்குப்பட என் மகளுக்கு வாக்கு இல்லாம போச்சு. உன் கூட சம்பந்தம் பண்ணிக்க எனக்கு கொடுப்பன இல்ல. நாங்க அழுதழுதே சாக பெறுது ஜென்மக்கு. எங்களை பொழைக்க வைக்க நீ ஆசைப்படாது. இந்த ஈனச்செடிக்கு பொழப்புக்காக எதையோ விட்டு கொடுத்து இப்ப கடைசிய என் மக மேல உனக்கு இருக்கிற தாய் மாமங்கிற உரிமையை விட்டு கொடுத்துட்டேன்னு பிரி கூட அக்காதுன்னு சொன்னவ இப்ப அண்ணன் தங்கச்சிங்கிற பெரிய கையாலே அத்து விட கொடுக்கறம்மா. இஷ்டப்படியே தாய்மாமங்கிற உறவை விட்டு கொடுக்கறேன். எனக்கு நீ ஒரு வரம் தரணும். இன்னொரு தடவை இந்த அண்ணன் காலை பிடிச்சிடாதம்மா. என்கிட்ட கொடுக்கறதுக்கு இனிமே ஒண்ணுமே இல்லை, என் உசுரை தவிர. உலகம் பொய்தானா, உறவும் பொய்தானா, ஓடைக்கு ஓடும் தண்ணி சொந்தமில்லையா? சொந்தத்தை யாரோ சொல்லாம போனா, குந்திக்கும் கர்ணனுக்கும் வந்ததில்லையா? சொந்தத்தை தார வாத்து தந்தேன் தங்கச்சி, சொல்லாம போறாள் அண்ணே இந்த ஊமச்சி. உசுறு மட்டும் வச்சிருக்கேன் தாரின் தங்கச்சி. சீமையில செங்காத்து பூமியில இழப்பட்ட சாதிக்கு ஒரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீரிட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. தெங்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில இழப்பட்ட சாதிக்குரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. இந்தாப்பா